வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. செம்மறி ஆடு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி பி. நந்தகுமார். இவர் நாமக்கல் மாவட்டம் மாடகாசம்பட்டி கிராம விவசாயி ஆவார். வங்கியில் பணியாற்றி வேளாண்மையில் கொண்ட ஈடுபாடு காரணமாக விருப்ப ஓய்வு பெற்று வேளாண்மையில் ஈடுபட்டும் அதில் உபத்தொழில் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் லாபகரமான முறையில் செம்மறி ஆடுகள் வளர்த்து வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் பேசிக்கலி விவசாய குடும்பம். எனக்கு விவசாயத்து மேலே இருக்க ஆர்வம் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இருந்ததுனால கொல்லிமலையில் ஒரு 10 ஏக்கரா நிலம் இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு 25 வருஷம் ஆகுதுங்க. வாங்கி அதை பார்த்துட்ருப்பேன். லீவ் நாளில் போய் பார்த்துட்டு என் ஒய்ஃபோட ஹெல்ப்னால பார்த்துட்டு இருந்தோம். விஆர்எஸ் வந்தப்பறம் இப்போ முழு டைமில் இது பண்ணிடுறேன். வெறும் விவசாயத்தை மட்டும் இது பண்ணாமல் உபத்தொழிலாக இந்த கால்நடை இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேவிகேவுக்கு போயிருந்தேனுங்க. நாமக்கல் கேவிகேவுக்கு போயிருந்தேன். செம்மறி ஆடு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான டெக்னிக்கல் நோவோ எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தாருங்க. அதுபடி நான் பண்ணி இப்போ இது ஆரம்பிச்சிருக்கேன். இது தோட்டம் என்னோடய அத்தையோட தோட்டம். அதனால் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இதை நான் பார்த்துட்ருக்கேன். முதல்ல ஆரம்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபீமேலும் ஒரு மேல் மட்டும்தான் விற்று ஆரம்பித்தேங்க. மேல் ஒரு டாக்டர் சார் அங்கே கேவிகேலேருந்து கொடுத்தாங்க. ஒரு கலப்பினா இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னாங்கன்னா ஒரு 10 ஆடை எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினாங்க. அவ்வளோதான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷம் முடிய போகுதுங்க நான் ஆரம்பித்து. இந்த 2 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 60 இல்லைன்னா 62 குட்டி பக்கத்தில் மாற்றிருக்கோங்க. நான் எல்லாம் கெடா குட்டி மட்டும் தான் நான் விற்கிறேன். ஃபீமேல் எல்லாம் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு. இது இப்படி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. டாக்டரோட அட்வைஸ் படி 3 மாதத்துக்கு ஒரு குடல் புழு நீக்கம், அப்புறம் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இது எரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஊசி, எல்லாமே டாக்டரோட அட்வைஸ் படி நான் செஞ்சிகிட்ருக்கேனுங்க. இந்த இதில் இப்போ தீவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தீவன புல் கொஞ்சம் போட்டு வச்சுருக்குறோம். அப்புறம் மழை காலங்களில் தட்டு எல்லாம் போட்டு எடுத்து அடிச்சுக்கிறோம். அதை அப்புறம் கடலைக்கொடி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறோம். கொஞ்சம் போட்டு இது பண்ணிக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமாக என்னென்னா கலப்பு தீவனம் கொடுக்குறோம் நாங்கள். கலப்பு தீவனம் ஒரு ஆட்டுக்கு ஒரு 150லேருந்து 200 கிராம் ஒரு நாளைக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்றோம். 10 கொஞ்சம் தவிடு, கொஞ்சம் புண்ணாக்கு, கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். கூடிய மட்டும் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணாமல் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியும், எவ்வளோ அதிகமாக லாபம் இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். இதில் இப்போ குச்சிக்கிழங்கனோட இது இப்போது அடிஷனலாக இது கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாவுன்னா கொஞ்சம் ரொம்ப சீப்பாக இருக்கும், அது கொடுத்துட்ருக்குறோம். அதனால் குட்டி நல்லாயிருக்கு. இப்போ இதில் டாக்டர் அட்வைஸ் படி நான் என்ன பண்ணால் அந்த நாரின்னு சொல்லி ஒரு வெரைட்டி வந்திருக்குங்க. அந்த கெடாயை வாங்கி நம்ம நாட்டு இதோட கிராஸ் பண்ணோன்னே அது போடுற குட்டிகள் மறுபடியும் ஃபர்தராக இது பண்ணுறப்போ அது என்ன ஆகுனா 2 குட்டி போட்டுதுங்க. அது இப்போவே ஆக்சுவலாக இப்போவே பார்த்திங்கன்னா நாட்டுலேயே 2 போடுது. அது இல்லாமல் அது போடுறது இப்போ 2 வருஷங்கிறப்ப அந்த குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் 2 குட்டி போடுற மாதிரி வந்துட்டுருக்காங்க நிறையா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெருகிறது சீக்கிரமாக பெருகுது. அண்ட் மோரோவர் டாக்டரோட அட்வைஸ் படி இந்த கரெக்டான சமயத்தில் ஊசி போடுறது இதெல்லாம் போடுறதுனால குட்டிகளோட இறப்பு கம்மியாகுதுங்க. அதனால் நமக்கு லாபம் கொஞ்சம் நல்லா வருது. இது இல்லாமல் ஒரு இது ஆரம்பிக்கிறப்போ என்ன பண்ணால் முதல்ல நான் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டேன் சார். ஏன்னா நம்மளே மீறி ஏதாச்சுன்னா இழப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் ஆரம்பத்தில் போடுற பணம் நமக்கு அது பேங்க்கில் போடுற டெபாசிட் மாதிரி தான், பயப்படவே வேண்டியதில்லை. அதை விட தைரியமாக கொஞ்சம் நல்லா பணம் வர்ற மாதிரியே வந்துடுதுங்க. ஏன்னா இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் 2 ஆடு இறந்து போச்சுங்க. ஏன்னா டாக்டர்னோட இது நான் கேட்குறதுக்கு நானும் கொஞ்சம் ஊர் போயிட்டு ஒரு இதாக இருந்தனால சரியாக கவனிக்க முடியாமல் 2 ஆடு இறந்து போச்சு. அந்த 2 ஆடும் நான் டாக்டர்கிட்ட சொல்லி அப்புறம் பேங்க்கில் சொல்லி அவங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி இது பண்ணி அந்த 2 ஆட்டுக்கு உண்டான இழப்பு தொகை வந்துருச்சு. ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இன்சூரன்ஸுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு அடுத்தது ஆரம்பித்தா சேஃப். நமக்கு இதாக இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறதே ஏதோ ஒரு நாளுக்காக சம்பாதிக்கலாம், நல்ல நேர்மையான இதில் பண்ணலாங்கிறப்போ இழப்பு வந்துன்னா நம்ம தாங்கிக்கூடிய மாதிரி இருக்கணும்.
இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. இது வந்து என்னோட இது. உதாரணத்துக்கு என்னோடய பேங்கிங் டேர்மில் சொல்ல போனால் ஏடிஎம் மாதிரி எனி டைம் மணி எப்போ வேணாலும் உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுதுன்னா உடனே ஒரு 4 குட்டி இது பண்ணி பணம் இது பண்ணலாம். சேர்த்து பண்ணுற மாதிரினா அது கொஞ்சம் இதாக வரும். நாங்கள் வந்து குட்டி விற்கிறது வந்து வெயிட் போட்டு கொடுத்துட்றோங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 to 220 200 220 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்குமே போகுது. பண்டிகை காலங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையாவே போகும். முன்னாலே சொல்லி வச்சு இது பண்ணிடுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் செம்மொழியாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் வேண்டியதில்லை. அதுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டான முறையில் நம்ம செஞ்சிட்டோம்னா செய்யவே வேண்டியதில்லை, பயப்படவே வேண்டியதில்லை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா செம்மறியாட்டு வளர்ப்பு தைரியமாக பண்ணலாம். என்னை மாதிரி இப்போ நான்லாம் பேங்க்கில் இருந்துட்டு என்னோடய ஓய்வு காலத்தை நல்லபடியாக கழிக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் சார். இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாபகரமான நல்ல தொழிலுங்க. மேலும் விவரம் பெற விவசாயி பி நந்தகுமார் அவர்களை 08489152225 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண்மையில் வானிலை முக்கியமாக ஒன்றாக உள்ளது. இதனை வேளாண் பெருமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் வானியல் துறையும் இணைந்து பல்வேறு வேளாண் வானிலை சார்ந்த ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றது. இதில் கிராம அளவிலான வேளாண் வானிலை பணிகள் என்னென்ன என்பதனை குறித்து கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ச. பன்னீர்செல்வம் தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறக்கூடிய வானிலை சார்ந்த கிராம அளவிலான பணிகளை பற்றி நாம் பார்க்கலாம். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் தெரியும், விவசாயத்துக்கு மிக முக்கியம் வானிலை சார்ந்த தொழில்நுட்பங்கள் நம்ம தெரிஞ்சால் தான் என்ன மாதிரி விவசாயம் பண்ணலாம், எந்த பயிர் சாகுபடி பண்ணலாம். விவசாய தொழில்நுட்பங்கள் அதாவது நிலம் தயாரித்தலிருந்து அறுவடை வரைக்கும் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் அனைத்தும் வானிலை சார்ந்தே அமைகிறது. ஒரு ஆராய்ச்சி முடிவில் பார்த்திங்கன்னா இந்த வானிலை காரணிகளால் வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய மகசூல் இழப்பீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மகசூல் இழப்பீடுக்கு காரணமாக இருக்குது. எனவே வேளாண் பெருமக்கள் என்ன செய்யணும்னா வரக்கூடிய எதிர்வரும் பருவத்தில் என்ன மாதிரி வானிலை நிலவுது, அந்த வானிலைக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் தொழில்நுட்பங்களை மாற்றி அமைக்கலாம். உதாரணமாக வரக்கூடிய காலகட்டத்தில் மழை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பயிர்களுக்கு உரம் போடுவது தள்ளி போடலாம், அல்லது பூச்சி மருந்து அடிப்பது தள்ளி போடலாம், அல்லது நோய்க்கு தேவையான மருந்துகளை களைக்கொல்லி மருந்து அடிப்பது தள்ளி போட முடியும். ஏன்னா மழை வருவது தெரிய வந்துவிட்டால் அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை மாற்றி அமைக்க முடியும். எனவே இந்த தொழில்நுட்பங்களை விவசாய பெருமக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்திய வானிலையியல் நிறுவனமும் இந்திய வானியல் துறையும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் இணைந்து தமிழகத்தை 7 மண்டலங்களாக பிரிக்க விட்டுள்ள 7 மண்டலங்களில் அந்த விவசாய பெருமக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கிட்டு வராங்க. அதில் என்னென்ன தகவல் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ மழை கிடைக்கும் ஒன்று, அடுத்து காற்றின் வேகம் எவ்வளோ இருக்கும், காற்றினுடைய திசை என்ன, காற்றினுடைய வேகம் எவ்வளோ இருக்கும், அதிகபட்ச வெப்பநிலை எப்படி இருக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலை இருக்கும் போன்ற தகவல்களை வேளாண் பெருமக்களுக்கு ஒவ்வொரு வாரமும், அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வேளாண் பெருமக்கள் இந்த தகவலை கொடுக்குறோம். எப்படி தகவல் பரிமாறிக்கிறோம்னு சொன்னால் வானொலி வழியாக கொடுத்துட்ருக்கோம், தொலைக்காட்சி வழியாக கொடுத்துட்ருக்கோம், செய்தித்தாள்கள் வழியாக கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வேளாண் பெருமக்களுக்கு குறுந்தகவல்களாக கொடுத்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட வந்து அவங்களுடைய கைபேசியை வந்து பதிவு செய்துள்ள விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் வந்து குறுந்தகவலாக கொடுத்துருக்கோம். உதாரணமாக இந்த மேற்கு மண்டலத்தில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எங்களோட ஒரு 55,000 விவசாயிகள் வந்து எங்களோட பதிவு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வேளாண் வானிலை பணிகளை அந்த 55,000 விவசாய பெருமக்களுக்கு அந்த பணியை வழங்கிட்டுருக்கோம். எனவே வேளாண் பெருமக்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வேளாண்மை செய்வதற்கு வேளாண் வானிலை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு ஏற்படக்கூடிய மகசூல் இழப்பீடு வந்து நமக்கு வெகுவாக குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்புட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்களெல்லாம் பயன்படுத்தும் போதில் உரத்தை வந்து உர செலவை கட்டுப்படுத்திக்கலாம், பூச்சி மருந்து செலவை குறைச்சிக்கலாம்,
அடுத்து வந்து நோய் கிருமிகள் அழிக்கிறது, களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கும் தள்ளி போட முடியும். எனவே அறுவடைக்கு வந்து மிக முக்கியமானது என்னென்னா இந்த வேளாண் வானிலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆராய்ச்சி மையத்துக்கு நிறைய விவசாய பெருமக்கள் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நெல் அறுவடைக்கு போகிறோம் சார், இந்த இடத்துல மழை வருமா எங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு கேட்டுட்டு ஆலோசனையை நேரடியாகவும் ஃபோன் மூலமாக எங்கிட்ட கேட்டுக்கிறாங்க. எனவே நாங்கள் வந்து என்ன செய்கிறோன்னா ஒரு வெப்சைட்டே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா tan.tna.ac.in. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்குள்ள அத்தனை பிளாக்குகளுக்கும் வட்டாரத்திற்கும் அந்த வானிலையில் ஏற்படும் மாற்றங்களை அத்தனையும் நம்ம டிவியில் நேரடியாக நெட்டில் பார்த்துக்க முடியும். எனவே வேளாண் பெருமக்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வட்டார அளவிலான இந்த வானிலை சார்ந்த தொழில்நுட்பங்களை நம்ம பார்க்க முடியும். நேரடியாக எப்போ ஒன்றா பார்த்துக்கலாம். இது என்னென்ன சொல்லணும்னா நான் சொன்ன அந்த 10 காரணிகளை வானிலை காரணிகளை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் என்னென்ன நிகழ்வு இருக்குது. வானிலை தான் நம்ம பார்க்கணும், அதான் முக்கியம். 10 மணிக்கு 9 மணிலேருந்து ஆரம்பிக்கும். காலையில் 9 மணிக்கு எப்படி இருந்தது, அதிகபட்ச வெப்பநிலை எப்படி இருக்குது, ஈரப்பதம் எப்படி இருக்குது, காற்றின் வேகம் எவ்வளோ இருக்குது, காற்றின் திசை எவ்வளோ இருக்குது, மழை வருமா, அத்தனை தகவல்களும் வேளாண் பெருமக்களுக்கு தமிழகம் முழுவதும் இருந்த இடத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை பெற்று வேளாண் பெருமக்களுக்கு அக்ரோ அட்வைசரி என்று சொல்லக்கூடிய வேளாண் அறிவுரைகளை வழங்கி வருகிறோம். ஏன்னா வேளாண் பெருமக்கள் இந்த தொழில்நுட்பங்களை எங்களை அணுகி பயன்பெற்று அதிக மகசூல் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் ச. பன்னீர்செல்வம் அவர்களை 09842279351 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெறும் விவசாயத்தை மட்டும் இது பண்ணாமல் உபத்தொழிலாக இந்த கால்நடை இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேவிகேவுக்கு போயிருந்தேனுங்க. நாமக்கல் கேவிகேவுக்கு போயிருந்தேன். செம்மறியாடு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான டெக்னிக்கல் நோ எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தாருங்க. அதுபடி நான் வந்து பண்ணி இப்போ வந்து இது ஆரம்பிச்சிருக்கேன். இது தோட்டம் என்னோடய அத்தையோட தோட்டம். அதனால் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இதை நான் பார்த்துட்ருக்கேன். முதல்ல ஆரம்பத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபீமேலும் ஒரு மேல் மட்டும்தான் விற்று ஆரம்பித்தேங்க. மேல் வந்து ஒரு டாக்டர் சார் அங்கே கேவிகேலேருந்து கொடுத்தாங்க, ஒரு கலப்பின இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னாங்கன்னு ஒரு 10 ஆடை எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினாங்க. அவ்வளோதான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷம் முடிய போகுதுங்க நான் ஆரம்பித்து. இந்த 2 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 60 இல்லைன்னா 62 குட்டி பக்கத்தில் மாற்றிருக்கோங்க. நான் வந்து எல்லாம் கெடா குட்டி மட்டும் தான் நான் விற்கிறேன். ஃபீமேல் எல்லாம் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னு. இது இப்படி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. டாக்டரோட அட்வைஸ் படி 3 மாதத்துக்கு ஒரு குடல் புழு நீக்கம், அப்புறம் வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இது எரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஊசி, எல்லாமே டாக்டரோட அட்வைஸ் படி நான் செஞ்சிகிட்ருக்கேனுங்க. இந்த இதில் வந்து இப்போ தீவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தீவன புல் கொஞ்சம் போட்டு வச்சுருக்குறோம். அப்புறம் மழை காலங்களில் தட்டு இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிறோம். அதை வந்து அப்புறம் கடலை கொடி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறோம். கொஞ்சம் போட்டு இது பண்ணிக்கிறோம். எல்லாத்தோட முக்கியமாக என்னென்னா கலப்பு தீவனம் கொடுக்குறோம் நாங்கள். கலப்பு தீவனம் ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு 150லேருந்து 200 கிராம் ஒரு நாளைக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துட்றோம். 10 கொஞ்சம் தவிடு, கொஞ்சம் புண்ணாக்கு, கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். கூடிய மட்டும் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணாமல் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியும், எவ்வளோ அதிகமாக லாபம் இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து இப்போ குச்சிக்கிழங்கனோட இது இப்போது அடிஷனலாக இது கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாவுன்னா கொஞ்சம் ரொம்ப சீப்பாக இருக்கும், அது கொடுத்துட்ருக்குறோம். அதனால் குட்டி நல்லாயிருக்கு. இப்போ இதில் வந்து டாக்டர் அட்வைஸ் படி நான் என்ன பண்ணால் அந்த நாரின்னு சொல்லி ஒரு வெரைட்டி வந்துருக்குங்க. அந்த கெடாயை வந்து வாங்கி நம்ம நாட்டு இதோட கிராஸ் பண்ணோன்னே அது போடுற குட்டிகள் மறுபடியும் ஃபர்தராக இது பண்ணுறப்போ அது என்ன ஆகுனா 2 குட்டி போட்டுக்குதுங்க. அது இப்போ ஆக்சுவலாக இப்போவே பார்த்தீங்கன்னா நாட்டுலேயே 2 போடுது. அது இல்லாமல் அது போடுறது இப்போ 08989152225 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண்மையில் வானிலை முக்கியமாக ஒன்றாக உள்ளது. இதனை வேளாண் பெருமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் வானியல் துறையும் இணைந்து பல்வேறு வேளாண் வானிலை சார்ந்த ஆலோசனைகளை விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றது. இதில் கிராம அளவிலான வேளாண் வானிலை பணிகள் என்னென்ன என்பதனை குறித்து
கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ச. பன்னீர்செல்வம் தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறக்கூடிய வானிலை சார்ந்த கிராம அளவிலான பணிகளை பற்றி நாம் பார்க்கலாம். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் தெரியும், விவசாயத்துக்கு மிக முக்கியம் வானிலை சார்ந்த தொழில்நுட்பங்களை நம்ம தெரிஞ்சால் தான் என்ன மாதிரி விவசாயம் பண்ணலாம், எந்த பயிர் சாகுபடி பண்ணலாம். விவசாய தொழில்நுட்பங்கள், அதாவது நிலம் தயாரித்தலிருந்து அறுவடை வரைக்கும் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் அனைத்தும் வானிலை சார்ந்தே அமைகிறது. ஒரு ஆராய்ச்சி முடிவில் பார்த்திங்கன்னா, இந்த வானிலை காரணிகளால் வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய மகசூல் இழப்பீடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மகசூல் இழப்பீடுக்கு காரணமாக இருக்குது. எனவே வேளாண் பெருமக்கள் என்ன செய்யணும்னா, வரக்கூடிய எதிர்வரும் பருவத்தில் என்ன மாதிரி வானிலை நிலவுது, அந்த வானிலைக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் தொழில்நுட்பங்களை மாற்றி அமைக்கலாம். இது உதாரணமாக வரக்கூடிய காலகட்டத்தில் மழை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பயிர்களுக்கு உரம் போடுவது தள்ளி போடலாம், அல்லது பூச்சி மருந்து அடிப்பது தள்ளி போடலாம், அல்லது நோய்க்கு தேவையான மருந்துகளை களைக்கொல்லி மருந்து அடிப்பது தள்ளி போட முடியும். ஏன்னா மழை வருவது தெரிய வந்துவிட்டால் அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை மாற்றி அமைக்க முடியும். எனவே இந்த தொழில்நுட்பங்களை விவசாய பெருமக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்திய வானிலையியல் நிறுவனமும் இந்திய வானியல் துறையும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இணைந்து தமிழகத்தை 7 மண்டலங்களாக பிரிக்க விட்டுள்ள 7 மண்டலங்களில் அந்த விவசாய பெருமக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கிட்டு வராங்க. அதில் என்னென்ன தகவல் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், எவ்வளோ மழை கிடைக்கும் ஒன்று, அடுத்து காற்றின் வேகம் எவ்வளோ இருக்கும், காற்றினுடைய திசை என்ன, காற்றினுடைய வேகம் எவ்வளோ இருக்கும், அதிகபட்ச வெப்பநிலை எப்படி இருக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலை இருக்கும் போன்ற தகவல்களை வேளாண் பெருமக்களுக்கு ஒவ்வொரு வாரமும், அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வேளாண் பெருமக்கள் இந்த தகவலை கொடுக்குறோம். எப்படி தகவல் பரிமாறிக்கிறோம்னு சொன்னால், வானொலி வழியாக கொடுத்துட்ருக்கோம், தொலைக்காட்சி வழியாக கொடுத்துட்ருக்கோம், செய்தித்தாள்கள் வழியாக கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வேளாண் பெருமக்களுக்கு குறுந்தகவல்களாக கொடுத்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட வந்து அவங்களுடைய கைபேசியை வந்து பதிவு செய்துள்ள விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் வந்து குறுந்தகவலாக கொடுத்துருக்கோம். உதாரணமாக இந்த மேற்கு மண்டலத்தில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எங்களோட ஒரு 55,000 விவசாயிகள் வந்து எங்களோட பதிவு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வேளாண் வானிலை பணிகளை அந்த 55,000 விவசாய பெருமக்களுக்கு அந்த பணியை வழங்கிட்டுருக்கோம். எனவே வேளாண் பெருமக்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வேளாண்மை செய்வதற்கு வேளாண் வானிலை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு ஏற்படக்கூடிய மகசூல் இழப்பீடு வந்து நமக்கு வெகுவாக குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்புட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருள்களெல்லாம் பயன்படுத்தும் போதில் உரத்தை வந்து உரச்செலவை கட்டுப்படுத்திக்கலாம், பூச்சி மருந்து செலவை குறைச்சிக்கலாம், அடுத்து வந்து நோய் கிருமிகள் இருக்கிறது களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கும் தள்ளி போட முடியும். எனவே அறுவடைக்கு வந்து மிக முக்கியமானது என்னென்னா இந்த வேளாண் வானிலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆராய்ச்சி மையத்துக்கு நிறைய விவசாய பெருமக்கள் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நெல் அறுவடைக்கு போகிறோம் சார், இந்த இடத்துல மழை வருமா எங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு கேட்டுட்டு ஆலோசனையை நேரடியாக வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே, அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே, அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே, தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாற்றி யோசிச்சேங்க. செம்மறி ஆடு வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி பி. நந்தகுமார். இவர் நாமக்கல் மாவட்டம் மாடகாசம்பட்டி கிராம விவசாயி ஆவார். வங்கியில் பணியாற்றி வேளாண்மையில் கொண்ட ஈடுபாடு காரணமாக விருப்ப ஓய்வு பெற்று வேளாண்மையில் ஈடுபட்டும் அதில் உபத்தொழில் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் லாபகரமான முறையில் செம்மறி ஆடுகள் வளர்த்து வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது,
பேசிக்கலி விவசாய குடும்பம் எனக்கு. விவசாயத்து மேலே இருக்க ஆர்வம் எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இருந்ததுனால கொல்லிமலையில் ஒரு 10 ஏக்கரா நிலம் இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு 25 வருஷம் ஆகுதுங்க. வாங்கி அதை பார்த்துட்ருப்பேன். லீவ் நாளில் போய் பார்த்துட்டு என் ஒய்ஃபோட ஹெல்ப்னால பார்த்துட்டு இருந்தோம். விஆர்எஸ் வந்தப்பறம் இப்போ முழு டைமில் இது பண்ணிடுறேன். 2 வருஷங்கிறப்ப அந்த குட்டியும் குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் 2 குட்டி போடுற மாதிரி வந்துட்டுருக்காங்க நிறையா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெருகிறது வந்து சீக்கிரமாக பெருகுது. அண்ட் மோரோவர் டாக்டர்னோட அட்வைஸ் படி இந்த கரெக்டான சமயத்தில் ஊசி போடுறது இதெல்லாம் போடுறதுனா குட்டிகளோட இறப்பு கம்மியாகுதுங்க. அதனால் நமக்கு வந்து லாபம் கொஞ்சம் நல்லா வருது. இது இல்லாமல் ஒரு இது ஆரம்பிக்கிறப்போ என்ன பண்ணால் முதல்ல வந்து நான் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டேன் சார். ஏன்னா நம்மளே மீறி இதாச்சுன்னா இழப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் ஆரம்பத்தில் போடுற பணம் வந்து நமக்கு வந்து அது பேங்க்கில் போடுற டெபாசிட் மாதிரி தான், பயப்படவே வேண்டியதில்லை. அதை விட தைரியமாக கொஞ்சம் நல்லா பணம் வர்ற மாதிரியே வந்துடுதுங்க. ஏன்னா இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் 2 ஆடு இறந்து போச்சுங்க. ஏன்னா டாக்டர்னோட இது நான் கேட்குறதுக்கு நானும் கொஞ்சம் ஊர் போயிட்டு ஒரு இதாக இருந்தனால சரியாக கவனிக்க முடியாமல் 2 ஆடு இறந்து போச்சு. அந்த 2 ஆடும் நான் டாக்டர்கிட்ட சொல்லி அப்புறம் பேங்க்கில் சொல்லி அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அந்த 2 ஆட்டுக்கு உண்டான இழப்பு தொகை வந்துருச்சு. ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இன்சூரன்ஸுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு அடுத்தது ஆரம்பித்தா சேஃப். நமக்கு வந்து இதாக இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறதே வந்து ஏதோ ஒரு நாளுக்காக சம்பாதிக்கலாம், நல்ல நேர்மையான இதில் பண்ணலாங்கிறப்போ இழப்பு வந்துன்னா நம்ம வந்து தாங்கிக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. இது வந்து என்னோட இது. உதாரணத்துக்கு என்னோடய பேங்கிங் டேர்மில் சொல்ல போனால் ஏடிஎம் மாதிரி எனி டைம் மணி எப்போ வேணாலும் உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுதுன்னா உடனே ஒரு 4 குட்டி இது பண்ணி பணம் இது பண்ணலாம். சேர்த்து பண்ணுற மாதிரினா அது கொஞ்சம் இதாக வரும். நாங்கள் வந்து குட்டி விற்கிறத வந்து வெயிட் போட்டு கொடுத்துறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 to 220 200 220 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்குமே போகுது. பண்டிகை காலங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையாவே போகும். முன்னாலே சொல்லி வச்சு இது பண்ணிடுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் செம்மொழியாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் வேண்டியதில்லை. அதுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டான முறையில் நம்ம செஞ்சிட்டோம்னா செய்யவே வேண்டியதில்லை, பயப்படவே வேண்டியதில்லை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா செம்மறியாட்டு வளர்ப்பு தைரியமாக பண்ணலாம். என்னை மாதிரி இப்போ நான்லாம் பேங்க்கில் இருந்துட்டு என்னோடய ஓய்வு காலத்தை நல்லபடியாக கழிக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் சார். இது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாபகரமான நல்ல தொழிலுங்க. மேலும் விவரம் பெற விவசாயி பி. நந்தகுமார் அவர்கள்